அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்மவாணி கலை அறிவியல் கல்லூரி, மகளிர் கல்லூரி சேலம். இந்த கல்லூரிக்கு நான் வருவது இது 2வது முறை. ஏற்கனவே ஒரு ஜூம்ல ஒரு மகளிர் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஜூம் மீட் ஒரு ஜூம்ல, அதாவது கொரோனா காலகட்டத்தில் ஜூம் நிகழ்ச்சி ஒன்று, மகளிர் தினத்துக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி பத்மவாணி மகளிர் கல்லூரியில் நடத்தினாங்க. அதில் நான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டேன். நான் சென்னையில் இருக்கேன், ஜூமில் கலந்து கொண்டேன், ஞாபகம் இருக்கு. அடுத்ததாக நேரடியாக ஒரு பசுமை தாயகம் நிகழ்ச்சியை இங்கே நாங்கள் நடத்தியிருந்தோம். அன்னைக்கு நான் வரும்போது நல்ல மழை, ஒரே ஜோன் கொட்டுது. ஆனால் மாணவிகள்லாம் உட்காந்து அந்த நிகழ்ச்சியை கேட்டாங்க. நானும் சுற்றுச்சூழல் பற்றி நிறைய பேசியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுத்த மாணவிகளுக்கும் என் அன்பு செல்வங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பசுமை தாயகம் நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய அன்பு அண்ணன் PNG அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தமிழன் அகாடமி இந்த ஒரு அனைத்து மாணவிகளுக்கும் TNPSC பயிற்சியை கொடுப்பதற்காக தமிழன் அகாடமி என்று துவங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இளங்கலை முதுகலை படிப்பு UG and PG அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதை பற்றி ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்றேன். நீங்கள் எல்லாம் வந்து TNPSCன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், UPSCன்னு ஒன்று இருக்குது, அது தெரியும் இல்லையா? UPSC என்றால் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது IAS IPS அது எழுதுவாங்க. அதே போல் IFS இருக்குது, அதாவது ஃபாரின் சர்வீஸ் இருக்குது. அதில் எழுதி பாஸ் பண்ணால் வெளிநாட்டில் தூதரெல்லாம் போகலாம். யுனைடெட் நேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஜெனீவா, நியூயார்க், அங்கெல்லாம் வேலை செய்யலாம், அது IFS. அதுலேயே வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்குது, ரெவென்யூ சர்வீஸ் நிறைய இருக்குது. ஆனால் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கும் பொழுது அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 எக்ஸாம் வருஷம் எக்ஸாம் நடக்கும். அதில் Group 1, Group 2, Group 4 இருக்குது. Group 3 எக்ஸாம் கூட்டுறவு எக்ஸாம். Group 3 வந்து கொஞ்சம் சின்ன எக்ஸாம் தான். ஆனால் Group 1, Group 2 இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் இருக்கு, ப்ரிலிமினரி இருக்கும், மெயின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ப்ரிலிமினரியில் நிறைய பேர் நிறைய எழுதுவாங்க, ஆனால் அதுலேயே கொஞ்சம் வடிகட்டிடுவாங்க. மெயின்ஸில் கொஞ்சம் எழுதணும், அது எழுதி பாஸ் பண்ணால் Group 1 என்றால் டெப்டி கலெக்டர், அதுக்கப்புறம் DSP நம்ம சொல்கிறோம் இல்லையா, போலீஸ், பெரிய போலீஸ் வேலை, கலெக்டர் வேலை, கமிஷனர், கார்ப்பரேட் அந்த மாதிரி செக்ரட்டரி, இந்த மாதிரி நிறைய டேக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வரலாம். அது Group 1 எக்ஸாம். Group 2 பார்த்தீங்கன்னா சப் ரிஜிஸ்ட்ரார், அந்த பத்திரப்பதிவுத்துறை சொல்கிறாங்க இல்லையா, சப் ரிஜிஸ்ட்ராரு, அந்த வணிக வரித்துறை, அதில் நிறைய வேலைகள் இருக்குது, அதெல்லாம் வரலாம். எடுத்தவுடனே அதெல்லாம் வந்து மிகப்பெரிய நல்ல வேலைங்க. அதுக்கு வந்து ஏகப்பட்ட போட்டி இருக்குது. நிறைய பேர் வந்து ப்ரிலிமினரியிலே கொஞ்சம் அதில் ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேர் தான் எடுப்பாங்க. அதுக்கு ஏகப்பட்ட போட்டி இருக்குது. அதுக்கு வந்து பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். அதாவது இப்போ Group 4 சொல்கிறாங்க. Group 4க்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் படித்தாலே போதும். அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி 8th 10th அந்த அளவுக்கு பாஸ் பண்ணால் போதும். ஆனால் நீங்கள்லாம் இப்போ பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு நீங்கள் கல்லூரிக்கு வந்துட்டீங்க. குறைஞ்சது 2 வருஷமாவது இதுக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரமாக படித்தாதான், 2 வருஷம் படித்தாதான் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு இணைய வழியில் தினம் கொடுக்க போகிறாங்க. அதனால் இன்னிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது கரெக்டான டைம். அதாவது நீங்கள் எல்லாருமே இயரோட பிகினிங்கில் இருக்கீங்க. இதுதானே இப்போதானே வந்து சேர்ந்துருப்பீங்க. ஜூன் ஜூலையில் தான் உங்களுக்கு கல்லூரி ஆரம்பிச்சிருக்கோம். இப்போயே ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் அந்த போட்டித் தேர்வுக்கு நீங்கள் தயாராகிடலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ப்ரிலிமினரி மெயின்லாம் இருக்குது. ஆனால் Group 4க்கு அது கிடையாதுன்னு நினைக்கிறேன். Group 4க்கு டைரெக்டாக அப்படியே போயிடலாம். Group 4க்கு டைரெக்டாக போயிடலாம். அந்த எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுலேயும் ரிசர்வேஷன் இருக்கிறது. எவ்வளோ தெரியுமா? பெண்களுக்கு ரிசர்வேஷன் 30%.
100 பேர் வேலைக்கு எடுத்தா 30 பேர் பெண்களுக்கு வேலை கொடுத்தே ஆகணும். அந்த ரிசர்வேஷன் இருக்கிறது. அதே போல் அவங்க எல்லாருக்கும் தெரியும், சமுதாய அடிப்படையில் ரிசர்வேஷன் எம்பிசி இருக்கிறது. அது வந்து ஒரு 20%, பிசிக்கு வந்து 26.5%, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு 3.5%, அதே போல் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இதுக்கெல்லாம் ஒரு 18-19%. இது மாதிரி நிறைய ரிசர்வேஷன் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஓட்டு போடும்போது நம்ம வாக்குச்சாவடிக்கு எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க. போட்டிங்களா? 18 வயசானவங்க எல்லாம் போட்டிருக்கலாம். ஓட்டு போடும்போது வாக்குச்சாவடி பார்க்கும்போது அவங்க எத்தனை பேர் பெண்கள் தானே உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு அரசு வேலை வாங்கின அப்புறம் தான் அங்கே உட்காரவே முடியும். அந்த வாக்குச்சாவடியில் அவங்க உட்காந்துருக்காங்க. நிறைய அரசு அலுவலகங்கள்ல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேல் பெண்கள் தான் இருக்காங்க. 30% இடஒதுக்கீடுன்னு சொன்னா கூட அதை விட அதிகமாக தேறி அவங்கெல்லாம் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க மகளிர். அப்ப பாருங்க, அப்ப எவ்வளவு போட்டித் தேர்வு, கஷ்டமான போட்டித் தேர்வுல ஜெயிக்கிறாங்க பாருங்க. இது சொல்ற மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் தயார் பண்ணி அந்த தேர்வுகள் அவங்க ஜெயிச்சு அரசாங்க வேலையை வாங்குறாங்க. வருஷம் இந்த எக்ஸாம் நடக்குது. அதை நீங்க அட்டன் பண்ணலாம். இப்போ நான் இங்க பேசும்பொழுது இன்னைக்கு இங்க சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுடைய கல்லூரியில தட்டச்சு டைப்பிங் சொல்லி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னாங்க. அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம போன்ல டைப் பண்ணிடுறீங்களா, அந்த குவார்ட்டி கீஸ் இருக்கும், குவார்ட்டி கீஸ் அதை வச்சு டைப் பண்ணுவீங்க. ஃபோனில் டைப் பண்ணுற மாதிரி தான். ஆனால் தட்டச்சு ரொம்ப 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 முக்கியம். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே கற்றுக்கோங்க. அதில் லோவர் ஹையர் இருக்குது, ஹையர் பாஸ் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு எட்ஜு கொடுக்கும், உங்களுக்கு அதிகமான அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது உங்கள் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணும்பொழுது. அதே போல் சுருக்கெழுத்து முன்னாடியெல்லாம் அதெல்லாம் எல்லாருமே படிப்பாங்க. அது வந்து ஸ்கூல்லேயே கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் 8th ஸ்டாண்டர்டில் பாஸ் பண்ணாலே இந்த தட்டச்சா இருக்கட்டும், ஸ்டெனோகிராஃபி இருக்கு இல்லையா, சுருக்கெழுத்தாக இருக்கட்டும், இதை எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் அது ஒரு குரூப்பாக இருந்தது. இப்போ ஆனால் அது மாதிரி குரூப்லாம் இல்லை. முன்னாடியெல்லாம் அதாவது சயின்ஸ் தனியாக ஒரு குரூப் இருக்கும். அவங்க வெறும் டாக்டர் ஆகணும், இல்லை ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகணும்னு படிப்பாங்க. இல்லைன்னா மேக்ஸ் தனியாக குரூப் இருக்கும், இன்ஜினியரிங் ஆகணும்னு படிப்பாங்க. சயின்ஸ் மேக்ஸ் கலந்துருக்கும், இன்ஜினியரும் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், எந்த படிப்பும் படிக்கலாம். காமர்ஸ் அக்கௌண்டன்சி இருக்கும். இந்த சுருக்கெழுத்து தட்டச்சு இந்த மாதிரி விஷயத்துக்கே தனியாக குரூப் இருந்தது. ஆனால் இப்போ பள்ளிக்கூடத்தில் அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. மொத்தமாகவே 3-4 பாடப்பிரிவுகள் தான் இருக்கிறது. ஆனால் கலை அறிவியல் கல்லூரி படிக்கணும்னா இந்த குரூப்ஸ்லாம் எடுத்து படிப்பாங்க நிறைய பேர். சமூகவியல், சோஷியாலஜிக்கு இருக்கும், எக்கனாமிக்ஸ்க்கு இருக்கும், ஹிஸ்ட்ரிக்கு இருக்கும். தனித்தனியாகவே +2 +1 +2ல பாடப்பிரிவுகள் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருமே வெறும் டாக்டர் இன்ஜினியர் அதே ஒரு மைண்ட் செட் ஆகிட்டதுனால எல்லா குரூப்பும் போயிட்டு ஒரு 3 குரூப் 4 குரூப் தான் இருக்குது. பியூர் சயின்ஸே கிடையாது. வெறும் சயின்ஸு மேக்ஸு எது கேட்டாலும் அதான். அதனால இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எடுத்து படிக்கலாம். இந்த டைப்பிங், ஸ்டெனோகிராஃபி இதெல்லாமே வந்து கண்டிப்பாக தனியாக தெரிந்து வைத்துக் கொள்வதில் தவறில்லை. அது உங்களுக்கு எட்ஜு கொடுக்கும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் தேவையான விஷயங்கள் தான் இது. இன்னும் நிறையா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ தமிழன் அகாடமி உங்களுக்காகவே நிறைய ஒரு டெய்லர் மேடு இது இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்களுடைய சிலபஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா, எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அந்த சிலபஸ் படி சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு நாள் கூட கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக்னிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் யாரும் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு கூட நம்ம சொல்லும்போது அதெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் மேக்கப் ஆர்ட் பற்றி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா சொன்னீங்க. ஏன்னா நான் இதை பசுமை தாயகத்தில் 10 முறை இல்லை 100 முறை இதை பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் தெரியாமல் பேசவே முடியாது. சும்மா விஷயம் தெரிஞ்சிருந்தாதான் அதை இன்னொருத்தருக்கு நம்மளால சொல்ல முடியும். அதனால நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே இது இல்லை அது இல்லைன்னு மார்க் குறையறதுக்கு விடக்கூடாது. அதனால இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது டெக்னிக்கல் சைடில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆங்கிலம் தமிழ் டைப்பிங் அதெல்லாம் சொல்லிக்கணும், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். அடுத்தது பர்சனல் சைடு, அதாவது மனதளவில் நீங்கள் எப்படி தயாராவீங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க நீங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுங்கன்னு. நான் என்ன சொன்னேன், பசங்களை பார்த்தா நமக்கு தான் மோட்டிவேஷன் அப்படின்னு.
உங்களை பார்த்தோன்னா எனக்கு தான் மோட்டிவேஷன் அதிகமாக இருந்தது. அதனால நான் என்ன மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறது, அவங்கள பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அதனால் நீங்கள் மனதளவில் நீங்கள் தயாராகணும். நிறைய விஷயம் குடும்பத்தில் நல்ல வரன் பார்ப்பாங்க, நல்ல பையனாக இருக்கணும், படிச்சிருக்கணும், பக்கத்துலேயே இருக்கணும், இல்லை வேலைக்கு போகணும், அரசு வேலையில் இருக்கணும், இல்லை தனியார் நல்ல வேலையில் இருக்கணும் அப்படின்வாங்க. அதே போல் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு இப்போ நான் நிறைய குடும்பங்களில் பார்க்குறேன். மாமியார் மாமனார்லாம் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நல்லா படிக்கட்டும், நல்லா வேலை செய்யட்டும், நல்லா போகணும், மருமக ஒரு நல்ல இடத்துல வேலை செய்தால் பெருமையாக நினைக்கிறாங்க. அதே போல் குடும்பத்தோட அரவணைப்பு ரொம்ப ரொம்ப தேவை. உங்களுக்கு அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கல்யாணமாகி போகிற குடும்பமாக இருக்கட்டும், அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய கரியருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் அதையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அது வளர வளர தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் அப்பயே சொல்ல முடியாது. உங்களுடைய பள்ளிக்கூடத்தில், உங்களுடைய கல்லூரியில் ஆசிரியர்கள் இருக்காங்க, பேராசிரியர்கள் இருக்காங்க. அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். அவங்க உங்கள் காலேஜில் உங்களுக்கு சொல்லியும் கொடுப்பாங்க, அதே சமயம் அவங்க வீட்டையும் சிறப்பாக நிர்வாகம் செய்வாங்க. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நம்ம கூட இப்போ நம்மளுடைய கவிதையில் என்னுடைய அன்பு சகோதரர் அவர்கள் நிறைய சொன்னாங்க. அவங்க கல்பனா சாவ்லா அவங்க பற்றிலாம் நான் சொல்கிறேன். நீங்கள் அவ்வளோ தூரம் போகவே வேணாம். உங்கள் வீட்டிலே பாருங்கள். உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் வாத்தியாராக இருக்கட்டும், அவங்க ஆசிரியர்களே உங்களுடைய ரோல் மாடல்கள் தான். ஏன்னா இதெல்லாம் அவங்க வீட்டையும் நிர்வாகம் பண்ணிட்டு உங்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுக்கிறாங்க, வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இதுதான் உங்களுடைய ரோல் மாடல். நீங்கள் தினமும் பார்க்குறீங்க பாருங்கள், அவங்கள ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்குமே நிறைய விஷயம் இருக்குது. உங்கள் படிப்பு, அதே சமயம் உங்களுடைய வேலை செய்யணுன்ற உங்கள் லட்சியம், அதே சமயம் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை, இரண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். எப்பயுமே பெண்களுக்கு அதான் சொல்லிடுவாங்க, நம்ம என்ன பெண்கள் மல்டி டாஸ்கிங் அப்படின்வாங்களா, எல்லாம் பண்ணிடுவாங்க, எதையும் பண்ணுவாங்க. பிக்கப்பு ட்ராப்பு குழந்தைங்கள, அப்புறம் போனால் சமையல் வேலை, அப்புறம் ஃபோன் எடுக்கிற வேலை, செக்ரட்டரி வேலை, யார் வீட்டுக்கா போயிட்டு வரத்துக்கு, ஒரு கல்யாண காட்சின்னா யாரும் வரமாட்டாங்க, பெண்கள் தான் போகணும் அந்த வேலை. அதே சமயம் அவங்களுடைய எங்கேயா வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க, ஒரு கம்பெனிலனா அங்கேயும் போய் அந்த வேலையை பார்க்கணும். இப்படி எந்த வேலையாக இருந்தாலும் பெண்களுக்கு அதிக பணிச்சுமை தான் இல்லையா. நிறைய மற்றவங்கெல்லாம் 2 வேலை செய்தால் பெண்கள் மட்டும் ஒரு 10 வேலை செய்யணும். கேட்டால் அது பெண்களால் முடியும், மல்டி டாஸ்கிங் பண்ணிடுவாங்கன்னுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அதனால சொல்லிடுவாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்குன்னு யாருக்குமே தெரியாது. அது மிகப்பெரிய உடல் உழைப்பு, பயங்கர ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஆனாலும் அதையும் மீறி தான் பெண்கள் சாதிக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்க 100% உழைப்பை போட்டால் பெண்கள் நம்ம 200% உழைப்பை போட வேண்டியிருக்கும். நானே பார்த்துட்டேன். அதெல்லாம் எலெக்ஷன் போதெல்லாம் அப்படிதான் இருக்கும். 200% போடணும், 100%லாம் பத்தாது. ஏன்னா சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லிடுவாங்கன்னு 200% நம்ம உழைப்பை போட்டால் தான் ஏதாவது அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் அது ஆண்களை விட அதிகமாக ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம பெண்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் சிரித்து கொண்டே சமாளிச்சிடலாம். அதுதான் நம்மக்கிட்ட. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கோவிட் சமயத்தில் கோயிலுக்கு போக முடியாமல் இருந்தது. ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனாலே மைண்டு நிம்மதியாக இருக்கும். கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க, பார்த்தோடனே அப்போ அவங்களுடைய மனசு நிம்மதியாகிடும், எந்த வேலைனாலும் செய்திருவாங்க. அதனால் கெரியரையும் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை முதல்ல குடும்பத்தோட ஒத்துழைப்பு. அப்புறமா உங்களுக்கு என்ன தேவைன்னா ஃபோக்கஸ் அண்ட் அவேர்னஸ். முதல்ல ஃபோக்கஸ் என்ன வேணும். நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சியில் சாதிக்கணுமா, இல்லை தனியார் வேலை கிடைக்கணுமா, இல்லை ஒரு ஆசிரியர் பணி செய்யணும், இல்லை வீட்டு பக்கத்தில் ஒரு வேலை செய்யணும்னா அந்த ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. கிடைக்கலன்றதுக்காக ஏமாந்துடக்கூடாது, அதுக்காகலாம் கஷ்டப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நத்திங் இஸ் எதுவுமே பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப கூலாக இருங்க. இது இல்லைன்னா அது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதனால் ஃபோக்கஸ்னால் இது வேணும்னு நினைங்க, அது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக உழைக்க தயாராக இருக்கும், அதுதான் முக்கியம். அதே சமயம் அவேர்னஸ், சுற்றி இருக்கிறதுல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த சப்ஜெக்ட் எடுத்தால் நல்லா பாஸ் பண்ணலான்னு, ஆனால் பார்த்தீங்கன்னா மற்றவங்க வேறு சப்ஜெக்ட் எடுத்து பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் ஜாகிரதையாக வச்சுக்கோங்க. உங்களுடைய தொடர் முயற்சி தேவை. அதே சமயம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதை நீங்கள்
அப்கிரேட் பண்ணிட்டு படிக்க முடியும். இது டிஎன்பிஎஸ்சிக்காக மட்டும் சொல்லலை, நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான விஷயம். அவேர்னஸ்ன்றது எப்படின்னா என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? மாணவிகள் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன நடக்குது? இல்லை இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை, உங்களுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்னது? நீட் தேர்வு. நீட் தேர்வு தேவையா தேவையில்லையா அப்படின்னு பில் பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகிட்டு இருக்கு, இப்போ நடந்துட்டு இருக்கு. ராஜ்யசபா லோக்சபால டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. மருத்துவர் அன்புமணி பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அதை பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. நீட் தேர்வு என்பது தேவையில்லை, கல்வி என்பது ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்கணும், அதை சென்ட்ரலுக்கு கொண்டு போகாதீங்கன்ற விஷயம். நம்ம நாட்டுக்கு என்ன தேவைன்னு நம்ம ஊர்ல நம்ம முடிவு பண்ணிக்கலாம், இன்னொருத்தர் வந்து நமக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீட் தேர்வு எதுக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது, அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, வேணுமா வேணாமா, கிராமப்புற மாணவர்களுக்கு அது தேவையா இல்லையான்ற நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்க கையில என்ன இருக்கு? ஃபோன் இருக்கா? அதுக்குள்ள நீங்க நிறைய விஷயங்களை போய் பார்க்குறீங்களா? ஆனால் அதில் சோஷியல் மீடியாவில் வருகிறது எல்லாமே உண்மையா அப்படின்னும் நீங்க பார்க்கணும். அந்த தெளிவு உங்களுக்கு இருக்கணும். சில சமயம் அது உண்மையா இருக்கலாம், சில சமயம் பொய் தகவல் வரும், அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அவேர்னஸ். தமிழ்நாட்டில் இன்னைக்கு மேகேதாட்டு டேம் இல்லைன்னா தண்ணி கிடையாது. மேகேதாட்டு டேமை கட்டிட்டா என்ன ஆகும்? நமக்கு தண்ணி வராது. 320 கிலோமீட்டர் காவேரி அங்க ஓடுது, தமிழ்நாட்டில் 420 கிலோமீட்டர் ஓடுது. தண்ணி நமக்கு நிறைய வரணும், ஆனா அந்த தண்ணியை தேக்கி வச்சுட்டா நமக்கு தண்ணி வராது. டேம் கட்டி தண்ணி அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு தண்ணி வராது. தண்ணி வரலன்னா விவசாயம் செய்ய முடியாது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, பாதி மாவட்டங்கள் பாலைவனமாகிடும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் மேகேதாட்டு டேம் கட்டக்கூடாது, கட்டினா என்ன ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த விஷயம் வந்து உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இது அரசியல்லாம் கிடையாது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயம், அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போதான் நீங்கள் முடிவெடுக்க முடியும். எதனா ஒரு விஷயம் வந்ததுன்னா ஐயோ இதனால தான் நடக்குது அப்படின்னு. இப்போ எல் நீனோ சொல்கிறாங்க இல்லையா? எல் நீனோன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் கேடு நம்ம ஊருக்கு வர. இந்த வருஷம் எல் நீனோவால தமிழ்நாடு பாதிக்கப்பட போகிறது. எல் நீனோ என்றால் என்ன? மிக கடுமையான வறட்சி. அதே போல எல் சாப்போன்னு ஒன்று இருக்கு, அது மிக கடுமையான குளிர் மற்றும் மழை. நமக்கு அது வரல, எல் நீனோ வருது. கடுமையான வறட்சியால தண்ணி இல்லாம விவசாயம் எப்படி இருக்க போதோ, நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்க போதோ, இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றத பற்றிலாம் பயங்கரமான ஆராய்ச்சிகளும் பேச்சுகளும் விவாதங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாலேஜ் இஸ் பவர். அது தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதும், அதை நீங்கள் எப்படி உங்களுடைய வருங்காலத்தை கட்டமைத்து கொள்ளலாம் என்பதை பற்றி. அதே போல் சோஷியல் மீடியாவில் பயணம் பண்ணுவது எவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டது, அது பெண்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்கள்லாம் பெரிய பசங்க, சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டி இருக்குது. இன்ஸ்டாகிராம்னா என்ன, ஃபேஸ்புக்னா என்ன, ட்விட்டர்னா என்ன, அவங்க எப்படி அதை பயன்படுத்தணும் என்று அவர்களுக்கு நாம் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் கல்லூரி பெண்களான உங்களுக்கு நல்லா தெரியும், அது ரெண்டு பக்கம் கூர்மையான கத்தி. அது நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அந்த கெட்டது பக்கம் போகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதுதான் அவேர்னஸ், அதுதான் உங்க விழிப்புணர்வா இருக்கிறது. யாரும் அதை வைத்து உங்களிடம் வந்து எந்த ஒரு தவறும் செய்து விடக்கூடாது. இந்த படிப்பு விஷயத்துல ரெண்டு நடக்கும். நீ எக்ஸாம்ல வெற்றி பெற்றுட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படும். ஒன்று சாக்ரிஃபைஸ், இன்னொன்று கரேஜ். சாக்ரிஃபைஸ்னா என்னடா அது தியாகம் செய்ய சொல்கிறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த எக்ஸாமில் வின் பண்ணி ஜெயிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போனவங்க அந்த டிரான்ஸ்ஃபர்ன்ற ஒரு விஷயத்தில் மாட்டிப்பாங்க. நிறைய பெண்கள் என்ன ஆயிடுதுன்னா, ப்ரமோஷன் வேணாம், எங்கள் வீட்டு பக்கத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன குடும்ப சூழ்நிலை காரணமாக டிரான்ஸ்ஃபர் வேண்டாம், நான் வீட்டில் இங்கே இருக்கிற இடத்துல நான் வேலை செய்துக்கிறேன், ப்ரமோஷனும் வேணான்னு சொல்லிடுவாங்க. அதனால சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பெண்களை தான் கை காட்டுறாங்க. ஆண்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் போயிடுறாங்க, ஏன்னா வீட்டை பெண்கள் பார்த்துப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ், அதை தியாகம் செய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு துணிவும் தைரியம் வேணும். வேறு வழியே கிடையாது.
யூ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன் பட் டு பி கரேஜியஸ் அண்ட் பிரேவ், இல்லையா? அதுதான் நமக்கு இருக்கு. நல்ல தைரியமா துணிவா இருங்க, எதுனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற தைரியமும் துணிவும் உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் கல்லூரியும் உங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அது உங்களுடைய குடும்பமும் உங்களுக்கு கொடுக்கணும், அது உங்க மனசுலயும் இருக்கணும். அதனால அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. படிப்பு என்பது உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தர வேண்டும். இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்கும்போது 5th ஸ்டாண்டர்ட் பசங்க கூட எக்ஸாம்ல பிரச்சனையான்னு சொல்லிட்டு அவங்க மனசு, நிறைய பசங்க வந்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். நீட் எக்ஸாம்ல தற்கொலை, இல்லை நாங்கள் நினைச்ச படிப்பு மார்க் குறைச்சல வாங்கிட்டோன்னா +2 10th எல்லாம் பயமா இருக்கு இப்போ. ஏன்னா பசங்க வந்து அதுக்கு தவறாக நினச்சி தவறான முடிவுக்கு போயிடுறாங்க. அப்போ மனசில் தைரியமும் துணிமும் வரவழைச்சிக்கணும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஒரு குரூப்பாக இருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரையுமே தனியாக விட்டுறாதீங்க. ஒரு குழுவாக ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஒருத்தர் கூட தனிமையாக விட்டுறாதீங்க. ரொம்ப முக்கியம். நீங்கள் தான் உங்களுக்குள்ள அவங்களுக்கு ஒற்றுமையாக இருந்து துணிவை ஏற்படுத்தி கொள்ளணும். யூ ஹாவ் டு இன்ஸ்பயர் ஈச் அதர். இன்னொருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறத விட உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க. அவங்கள பார்த்து தைரியம் பண்ணிக்கோங்க, அவங்களோட துணையோட தைரியமா இருங்க. அதுதான் என்னுடைய ஒரு இது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கெல்லாம் ஒன்னா இருக்கணும். நிறைய விஷயத்துக்கு நீங்க ஒன்னா இருங்க. அதே சமயம் நோ சொல்றதுக்கு கத்துக்கோங்க. தவறான விஷயங்களுக்கு நோ சொல்லணும். அது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாவே இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இது பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன் என்ற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, ஒரு குழுவாக இருந்து உங்களை கட்டாயப்படுத்தினாலும் அந்த விஷயங்களுக்கு நீங்க வேண்டாம், பிடிக்காது என்று மறுத்து விடுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும். அதை தான் சொல்ல வர. சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கும் தைரியம் இருக்கணும், நோ சொல்றதுக்கும் தைரியம் இருக்கணும். இது ரெண்டுத்துக்குமே நீங்க தயாரா இருங்க. இதெல்லாம் வந்து உங்க வீட்டிலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை நான் வந்து புதுசாக சொல்லி கொடுக்கணும்னு ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ஆசிரியர்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்கள் கல்லூரி வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.